விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். பழனிசாமியால் இது முடியுமா? சிஎம் ஸ்டாலின் சவால். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றாமல் தொடர வேண்டுமென அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டார். இதை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை: மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிக்கை விட்டுள்ளார். நாம் தட்டி எழுப்பிய பின் துயில் கலைந்து 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர உள்ளதாகவும் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். 125 வேலை நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போகிறது என அனைவருமே சுட்டிக்காட்டியும் அறியாத அப்பாவியா அவர்? மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்திய 100 நாட்கள் வேலை திட்டத்தை சிதைத்து நிதி சுமையை மாநிலங்களின் தலையில் கட்டுவதை பற்றியும் வாய் திறக்க அவருக்கு வலிக்கிறது போலும். தனது ஓனர் பாஜக செய்வது சரியென்றால் துணிச்சலாக வெளிப்படையாக 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பான புதிய மசோதாவை பழனிசாமியால் ஆதரிக்க முடியுமா? சவால் விடுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காந்தி பெயர் நீக்கத்திற்கு எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். கிராமப்புற ஏழைகளுக்கு உதவும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக புதிதாக 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்து புதிய மசோதாவை லோக்சபாவில் அரசு தாக்கல் செய்துள்ளது. இத்திட்டத்திற்கு விக்சித் பாரத் கிராமீன் ரோஜ்கார் அஜீவக் மிஷன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமெண்ட் வாசலில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளுடன் பங்கேற்றனர். மகாத்மா காந்தியை அவமதிக்கும் செயலை ஏற்க முடியாது. அரசின் இந்த நடவடிக்கை வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, மக்களுக்கு நாங்கள் அளித்த உரிமையை பறிக்கும் செயல். அந்த உரிமையை பறிக்க விடமாட்டோம், இறுதி வரை போராடுவோம். மத்திய அரசின் செயலை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என கார்கே கூறினார். திருப்பதி கோவில் முன்பு ரீல்ஸ், அதிமுகவினருக்கு வந்த சிக்கல். திருப்பதி கோவில் முன்பு அரசியல் சார்ந்த பிரச்சாரங்கள், விளம்பரங்கள் செய்ய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியிலிருந்து திருமலை செல்லும் பக்தர்களின் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு உட்படுத்தி அனுப்பப்படுகிறது. வாகனங்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள், கட்சி கொடிகள், ஸ்டிக்கர்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. திருப்பதி கோவில் முன்பு அரசியல் சார்ந்த மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு ரீல்ஸ் எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக மாணவர் அணியினர் திருப்பதி கோவில் முன்பு 2026 ஏழுமலையான் ஆசியுடன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்று பேனர் வைத்து அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்தனர். இதையறிந்த தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணையில் இறங்கினர். தடையை மீறி வீடியோ எடுத்த அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பதி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜே.கே. மணி மீது நடவடிக்கை, விளக்கம் கேட்கும் பாமக. பாமகவில் அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் பல மாதங்களாக மோதல் நீடித்து வருகிறது. இதனால் கட்சி நிர்வாகிகள் இரு பிரிவாக பிரிந்து செயல்பட்டு மோதி வருகின்றனர். பெண்ணாகரம் தொகுதி பாமக எம்எல்ஏவாக இருக்கும் ஜே.கே. மணி ராமதாஸ் பக்கம் உள்ளார். சென்னையில் 2 தினங்களுக்கு முன் ஜே.கே. மணி ஆக்ரோஷமாக பேட்டியளித்தார். அன்புமணியால் ராமதாஸ் கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் அப்பாவிடமிருந்து நான் பிரித்து விட்டதாக என்னை துரோகி என அன்புமணி தொடர்ந்து குற்றம் சாட்டுவதால் மனம் வேதனைப்படுகிறது. எனவே பாமகவில் இருந்தும் எம்எல்ஏ பதவியை விட்டும் விலக தயார் என ஜே.கே. மணி ஆவேசமாக கூறினார். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதும் நான் தான் எனவும் ஜே.கே. மணி சொன்னார். இந்நிலையில் பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஜே.கே. மணி தொடர்ந்து பாமக நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார். அவரது அண்மை கால செயல்பாடுகள் எல்லை கடந்தவையாக இருப்பதால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சென்னையில் நேற்று கூடி ஆலோசித்தது. ஜே.கே. மணியின் கட்சி விரோத நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் கேட்க தீர்மானிக்கப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் கூறி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 6ஆம் தேதி டெல்லி போலீஸ் துணை கமிஷனரிடம் புகார் அளித்தது மற்றும் பேட்டியளித்தது. அன்புமணி மீது அவதூறு பரப்பும் வகையில் கடந்த 15ஆம் தேதி சென்னையில் பேட்டியளித்தது ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாமக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ஏன் நீக்கக்கூடாது என
ஒரு வாரத்திற்குள் விளக்கமளிக்கும்படி ஜி.கே. மணிக்கு பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காற்றின் தரம் தொடர்ந்து மோசம். டெல்லியில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு. பெட்ரோல் பங்குகளுக்கு அறிவுரை. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமான நிலையிலேயே உள்ளது. காற்றில் கலந்திருக்கும் மாசுடன் பனியும் சேர்வதால் டெல்லி முழுதும் கடும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. இன்று ஆனந்த் விஹாரில் காற்றின் தரக்குறியீடு 450 என்ற அளவில் பதிவானது. ஆர்கே புரத்தில் 350 மற்றும் டில்லியின் முக்கிய பகுதிகளில் AQI எனப்படும் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமான நிலையிலேயே உள்ளது. குடியிருப்பு பகுதிகள், அரசு அலுவலகங்கள், சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் மக்கள் மூச்சுவிட திணறும் நிலை ஏற்பட்டுள்ளது. டில்லி விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை புறப்பாட்டில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். எனினும் புகை, பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பயணிகள் தொடர்ந்து தங்கள் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே டெல்லியில் கடும் வாகன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களிலிருந்து டெல்லிக்குள் கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு சான்று உள்ளதா என அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காற்று மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது என பெட்ரோல் பங்குகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிக புகை உமிழும் பழைய டீசல் வாகனங்களை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி பேட்டரியில் இயங்கும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காற்று மாசு அடையாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டில்லி அரசு அதிகாரிகள் கூறினர். எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏழை மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்திலே தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை மிக்கவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள், எவ்வளவு வெற்றி வரப்போகிறான் என்று சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றி தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் 1 லட்சம் ரூபாயை எட்டும் ஒரு சவரன் விலை. சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பால் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வருகிறது. நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 12,350 ரூபாய்க்கும் சவரன் 98,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கும் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 99,200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது.
இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 224 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ வெள்ளி 2,24,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி மீதான முதலீடுகளும் அதிகரிப்பதே வெள்ளி விலை தொடர்ந்து உயர காரணம் என நகை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். வாமன கோலத்தில் நம்பெருமாள், திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவும் பாவை நோன்பும் சிறப்பு பெற்றவை. வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் என்கிற கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவையை பாராயணம் செய்து நடத்தப்படும் பகல் 10 உற்சவம்தான் பாவை நோன்பின் சிறப்பு. பாவை நோன்பு காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரத்துக்கு ஏற்ப நம்பெருமாள் அலங்காரம் நடைபெறும். அதன்படி நோன்பின் 3வது நாளான இன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று தொடங்கும் திருப்பாவையின் 3ஆம் பாசுரத்துக்கு ஏற்ப உற்சவ மூர்த்தியான நம்பெருமாள் வாமன திருக்கோலத்தில் காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் தரிசனம்